ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மறக்காதீங்க. இந்த உலகத்தில் என் அம்மா என்னை காப்பாற்றுவாங்க, என் அப்பா என்னை காப்பாற்றுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாற்றுவாங்க, என் சொந்தக்காரன் என்னை காப்பாற்றுவான். இப்படி எல்லாருமே காப்பாற்றுறதுக்கு நிஜமாவே இருந்தாலும் நீங்கள் ரொம்ப லக்கி தான். அப்படி இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களெல்லாம் நம்புறதுனால ஏதோ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஏமாந்து நிற்க தான் போகிறீங்க. ஒரே ஒருத்தரை மட்டும் முழுசாக நம்புங்க. அவங்க என்றைக்குமே உங்களை லைஃப் ஃபுல்லாக ஏமாற்ற மாட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் தாங்க. ஏன்னா நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்போம், நமக்கு என்னதான் நிஜமாவே வேணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, நிறைய போராட வைப்பாங்க. என்னோட பேச்சை கேளு அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு ஒரு வழிக்குள்ளே அனுப்புவாங்க. ஏதாவது முட்டிக்கிட்டு பிரச்சனை வந்து நின்னோன்னா, நான் அப்போவே சொன்னேன் இவன் கேட்கல அப்படின்னு பேச்சை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும்ல, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தெரியும்ல. ஆனால் அதை செய்யாமல் அடுத்தவனை நம்புறதுனால மட்டும்தான் ஏமாந்து போகிறோம். அம்மா அப்பா ஏமாற்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உலகத்திலே சுயநலம் இல்லாமல் நம்ம நல்லதை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு ஜீவன்ஸாக அது மட்டும்தான். ஆனால் அவங்கள தாண்டி வேறு யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா உங்களை நீங்களாக வாழ விடுறதுக்கு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உண்டு. ஒரு எக்ஸாமே எழுத போகிறோன்னா நம்ம ஒரு முழு முயற்சி போட்டு அதில் ஏற்படுறதுனால மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர இன்னொருத்தன் படித்ததுனால நம்ம பாஸ் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உங்களை மட்டும் நம்புங்க. உங்களை நம்பி மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். ஒரு தெரியாத தொழிலுக்குள்ளே போயிட்டு அடுத்தவன் நம்ம நம்பி நம்ம தொழில் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்டேஜில் நமக்கு அந்த விஷயம் தெரியாதுங்கிற விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வாழ்நாள் முழுக்க அவனுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். நம்ம முதலாளியாக உட்கார முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன வருமோ அதை உங்களை நம்பி மட்டும் ஆரம்பிங்க. அப்போ மட்டும்தான் வெற்றிங்கிற ஒரு கனியை உங்களால் கண்டிப்பாக சுவைக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர்.